இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஃபுட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் கிராஃப்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி எது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இன்றைக்கி சண்டே இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு டேர் சேலஞ்சஸ்ன்னு பண்ண போகிறோம். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு எப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரியணுங்கிறதுக்காக ஸோ இந்த டேர் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து சில கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறோம். ஸோ அந்த கொஷனுக்கு வந்து யார் தப்பாக ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்க வந்து பிளைண்ட் ஃபோல்டில், ஸோ இங்கே வந்து சில பலூன்ஸ் வச்சுருக்கோம். சில பலூன்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், சில பலூன்ஸில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ அவங்க பிளைண்ட் ஃபோல்டில் எந்த பலூன் சூஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபேஸில் ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ இந்த டேருக்கு நீங்கள் ரெடியா? லெட்ஸ் கோ. ஸோ இனிமேல் லேடிஸ் தான் ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்குறதில்ல. ஸோ நம்ம வந்து லேடிஸ்டே கேட்க கொடுப்போம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு 5 கொஸ்டின் எழுதி வச்சுருக்கேன். அவங்களும் 5 கொஸ்டின் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எழுதியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கலாம். என்னோட ஃபேவரட் பர்சன் இந்த வேர்ல்டு யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் அப்பா. ஸோ எல்லாருக்குமே வந்து சென்டிமெண்ட் இருக்கு. ஸோ அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொன்னேன். நான் உங்களை தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே ஓகே சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க தான் கேட்கணும். ஓகேவா? ஸோ நம்மளோட டைம் வந்துருச்சு. இப்போ நம்ம கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் மேரேஜ் முன்னாடியே உனக்கு பண்ண கிஃப்ட். மேரேஜ்க்கு முன்னாடி கிஃப்ட்னா எப்படி கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் எதுவா வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் ஐட்டம், சாக்லேட்ஸ் அது மாதிரி இல்லாமல் ஸோ உனக்கு டச்சிங்காக ஒரு எனக்கு கிஃப்ட் பண்ணேன். அந்த கிஃப்ட் நீ ரிமூவ் பண்ண முடிஞ்சா அடிச்சுட்டு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்னா வந்து நார்மலாக பப்ளி சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பப்ளி சாக்லேட் வாங்கி தருவாங்க. என்னவா இருக்கும்? வளையல். எனக்கு தெரிஞ்சு வளையல் தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட். அதுவும் பூனே போயிட்டு பூனேலேருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தாங்க. கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து யாருக்கும் பனிஷ்மெண்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரி, நான் கேட்குறேன். 1 year later. சரி, இப்போ வந்து நீ எனக்கு கேட்ட, நான் வந்து இப்போ உங்களுக்கு கேட்குறேன். நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட் சொல்லுங்க. எனக்கு வேலட் வாங்கி கொடுத்தாங்க. வேலட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கிஃப்டா? ஆமாம், வேலட் வாங்கி கொடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வேலட் தான் வாங்கி கொடுத்தாங்க. யோசிச்சு நல்லா யோசிச்சு. ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதுனேன், தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் பார்க்க போகிறேன். ஸோ வியூவர்ஸ் என்ன க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் க்ளோஸ் பண்ணவே வேணாம். நீங்கள் வந்து நார்மலாக கண்ணை மூடுங்க, அப்போ தான் நீங்கள் இது பண்ணுங்க. ஓகே, நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆக்சுவலி ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. சரி, தொடுங்க. நீங்க வேணுமே பண்ணுங்க. நீ ஏமாத்திட்டாங்க. ஸோ யோஸ் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நான் கண்ணை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு சரி, மறுபடியும் தொடுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சில பலூன்ஸ் வந்து ஏர் மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். சில பலூன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ எனக்கான பலூன்ஸை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த பலூனில் ஏர் இருக்க போதா வாட்டர் இருக்க போதாங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வாட்டர் தான் இருக்கணும். ப்ளீஸ், எனக்காக எல்லாரும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக வாட்டராக தான் இருக்கணும். இங்கே பாருங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நார்மல் ஹேர் பலூன் தான் வந்துருக்கு. ஸோ இதை தான் வந்து என்ன மூஞ்சில் அடிக்க போகிறாங்க. ஸோ ஓகே,
ஓகே, இந்த இதில் இவங்க தப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் தப்பிக்கவே முடியாது பாருங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நான் வந்து யார் இருக்க பலூன் சூஸ் பண்ணதுனால ஸோ எனக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. ஸோ வாட்டர் இருக்க பலூன் சூஸ் பண்ணால் ஸோ அவங்களுக்கு எனக்கும் சரி மூஞ்சியில் வாட்டர் வாஷ் தான். அதை பார்ப்போம் நீங்கள் யாருக்கு வாட்டர் வாஷ் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸோ எனக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சில இது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவேன். ஸோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எனக்கு ஃபேவரட்டாக இருக்கிறது என்னங்கிறது அவங்கள்ட்ட கேட்போம். அவங்க என்ன எந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டாங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம் ஃபேவரட் சாப்பிட்ற ஐட்டம் நான்வெஜ்லேயே வெஜ்லேயும் எதுவும் இருக்கும். ஓகே சரி, நான் நான்வெஜ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான்வெஜ் எனக்கு காமனான ஒரு விஷயம். ஸோ அந்த நான்வெஜ் வெஜ்லேயும் சரி நான் ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ற ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டம் அதுதான் வந்து இது மட்டன் தான் சாப்பிடுவீங்க. சாரி, சிக்கன் ரொம்ப பிடிக்கும். சிக்கன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காமனான ஒரு ஆன்சர் சொல்லி எஸ்கேப் பண்ண முடியாது. ஒரே வெரைட்டி தான். இதுல என்ன பெரிய இது ஸோ சிக்கன்ல வந்து நிறைய இது பண்ணலாம். தந்தூரி பண்ணலாம், ப்ளஸ் நிறைய இது பண்ணலாம். ஸோ சாப்பிட முடியாது, அதை குக் பண்ணி தான் சாப்பிடுவோம் நம்ம. ஸோ அந்த சிக்கன்ல நிறைய டிஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச ஐட்டம் என்ன? பெப்பர் சிக்கன். கரெக்டா? ஐ திங்க் சிக்கன் பிரியாணி. ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி பிரியாணி சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றதுனா அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சிக்கன் ஆனாலும் சரி மட்டன் ஆனாலும் சரி அதை ஒரு ஃபுல் கட்டாமல் விட மாட்டேன். ஸோ இந்த டேர் ஈவெண்ட் வந்து அவங்க எஸ்கேப் போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பிரியாணிங்கிறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஸோ அவங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை பற்றி நிறைய கவனிச்சுக்கோங்க. சரி, இது என்னோட டர்ன். நான் கேட்குறேன். சரி, எழுதி வச்சிருக்கீங்க மனம் பிடிச்சி. மேரேஜ் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டெம்பிள். அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஸோ எல்லாம் போகிற ஒரு இடம்னு பார்த்தா டெம்பிள் மட்டும் தான். ஸோ இது ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எனக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எனக்கு வந்து ஹேபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து ட்ரெக்கிங் பிடிக்குமா, இல்லை எனக்கு பைக் ரைடிங் பிடிக்குமா, இல்லை எனக்கு வந்து ஜாகிங் ரன்னிங் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது பிடிக்கும். ஸோ என்னுடைய ஃபேவரட்டான இது என்ன? ஆக்சுவலி உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் ஃபேவரட்டான விஷயம் என்ன இருக்குது? ட்ரெக்கிங். தப்பான விஷயம். எனக்கு வந்து பைக் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கிரேஸியாக பைக் வந்து ரைட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பைக் ரொம்ப பிடிக்கும். அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட் இப்போ வந்து ஸோ பலூனில் வந்து அவங்க ரைட் போர்டில் சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பலூனில் வாட்டர் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லெட்ஸ் கோ. என்ன பண்ணுவோம்? நீங்க முன்னாடியே பலூன் தண்ணி இருக்க மாதிரி ப்ளீஸ் கடவுளே, எனக்கு தண்ணி இருக்கிறது மட்டும் தண்ணி இருக்கிறது. ஸோ நம்ம அவங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணிடலாமா? கஷ்டப்பட்டு வியூவர்ஸ் என்ஜாய். வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வெளியே இருந்து நம்ம கொஸ்டின் கேட்போம், உள்ளது கேட்டதை ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஸோ வெளியே இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம். சரி, நான் யோசிச்சு வச்சதெல்லாம் இவர் ஈஸியாக கண்டுபிடிச்சவாரு. அதனால நம்ம ட்விஸ்டடாக ரொம்ப டஃப்பான கொஸ்டினாக கொடுப்போம். 10 செகண்டில் எனக்கு ஆயில் நேம் வந்து 15 சொல்ல 10 செகண்ட்ல. வேப்பெண்ணெய், கடலெண்ணெய், மண்ணெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறமேட்டுக்கு ஆமணக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், அப்புறம்
சன்ஃப்ளவர் ஆயில். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு எனக்கு தெரியல. எனக்கு வேற எதுவும் ஆயில் இருக்கா? மல்டிகிரெயின்ஸ் ஆயில் இருக்கு. வேற இப்போ நீங்க மாற்றீங்க பாருங்க. இது இங்க பலூன் 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 நீங்க வெடிக்காம விட்டவே கூடாது. கண்டிப்பா வெடிக்கணும். என்னன்னால மட்டும் தண்ணி ஊற்றுங்க. கடவுளே இந்த பலூன் மட்டும் வந்துடணும். இன்னொரு தண்ணி ஊற்றுன பலூன் எடுத்துட்டு போங்க. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் இல்லாத ஒரு பண்ணு வந்துடும் சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிட்டு கடவுளே ப்ளீஸ் இவருக்கு ஒரு வச்சுக்கோங்க. வேறு பலூன் வெயிட் பண்ணுங்க, நில்லுங்க. சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணி பலூன் வச்சு வெடிக்க போறோம். எல்லாரும் நல்ல ஒரு தரவு சம்பவம் நடக்குது. எல்லாம் பார்த்துக்கோங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். இவர் மேல முத்துவது யாருக்கும் இந்த சகோதரன் கிடவலை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எப்படி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து பெட்ஸில் வந்து ஸோ எனக்கு பிடிச்ச பெட்ஸ் நேம் என்ன? ஸோ இந்த பெட்ஸ் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, ஃபிஷ் வளர்ப்பாங்க, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாய் பூனை இந்த மண்ணை வளர்ப்பாங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்ச ஒரு விஷயம் என்னது இந்த நாடகத்தில்? அது எனக்கு தெரியும், டாக். எனக்கு பேரண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைம் அவங்க தப்பா சொல்லியிருக்காங்க. எனக்கு டாக்கை விட எனக்கு வந்து பேர்ட்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரு பேர்ட்ஸ் லவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் அவங்க தப்பாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் நெக்ஸ்ட் இது பார்ப்போம். கடவுளே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பலூன்ஸில் வந்து வாட்டர் பலூன் இருக்கேன், சில இதில் வந்து வெறும் ஏர் மட்டும் இருக்குது. அவங்க ஏர் பலூன் சூஸ் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை. ஸோ வாட்டர் பலூன் சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். சரிங்களா? லெட்ஸ் கோ. சூஸ் பண்ணுறீங்களா பலூனு? சரிங்களா? ஐ க்ளோஸ் பண்ணுங்க. பலூன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெண்டுமே தண்ணி உள்ளதான். பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பலூன் டச் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற பலூன் டச் பண்ணாங்க. ஸோ இது வந்து நீங்களும் வந்து டச் பண்ணுங்க. ஓகேவா? எப்படி இருந்தாலும் நமக்கு எம்டி பலூன் தான் வரும். நீங்க அந்த எம்டி பலூன் அவங்க வச்சிருக்கீங்க, ஏமாத்துறீங்க.
இல்லைங்க. கனவு மாற்றி வச்சுக்கணும் வச்சுக்கோங்க. எனக்கு இதுனாலும் என்கிட்ட இவ்வளோ தான் வரும். கடவுளே. பண்ணும்போதும் இதுதான் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மண்ணில் அடிக்காதீங்க ப்ளீஸ். அடிச்சுக்காம ரிவர்ஸ் என்ஜாய் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அவங்க நினைக்கிறோம் கேள்வி. தொப்பி தொப்பி ரொம்ப ஈரமா இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு வந்து இது வந்து பர்சனல் கொஸ்டின். என்ன அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் இருக்காது. என்ன கேம்னு சொல்லுங்க. உனக்கு பிடிச்ச ரொம்ப கேம் தான் கபடி. சாரி மை ஃபேவரட்னா பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ஹாக்கி ரொம்ப பிடிக்கும். இதில் ரெண்டுல ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆக்சுவலி அவங்க ரெண்டுமே தப்பாக ஸோ உமன்ஸ்லாம் பேசிக்காக வந்து கொக்கோ வந்து ரொம்ப விளையாடுவாங்க சின்ன வயசுல இருந்து. ஸோ அதை கெஸ் பண்ணி நான் அதை கொக்கோ சொன்னேன். ஓகே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தப்பாக ஆன்சர் சொல்லிட்டேன். அதுக்கான பனிஷ்மெண்ட் நல்ல வெயிலுக்கு கூப்பிட்டு தான் இருக்கு. ஸோ நான் இப்போ நான் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவங்க எந்த ஆர்டரில் பலூன்ஸை காமிக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் எதை டச் பண்ணணும் அந்த பலூன் எதுவாக பனிஷ்மெண்ட் நான் அனுப்புகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. சோதிக்கிறாங்கயா, நம்ம ரொம்ப சோதிக்கிறாங்க. இப்போ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேரான வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப வந்து ஸோ எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து எவ்ரி வீக்ஸ் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாதீங்க. பை பை. பாய்.